Hi students, this is Saravanan Sivanraja. So இந்த வீடியோவில் நாம elimination reaction of alcohols பற்றி பார்க்கலாம். Guys, elimination இதுக்கு முன்னாடி நாம வந்து substitution reaction பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட அங்கே வந்து நம்ம SN1 SN2 மெக்கானிசம் யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதோட மெக்கானிசத்தோட பேர் பார்த்தீங்கன்னா E1 and E2 மெக்கானிசம். கிட்டத்தட்ட இதே SN1 SN2 மாதிரியே தான். இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி 11லையும் படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸுக்கு we need some catalyst. இந்த கேட்டலிஸ்ட் யாரெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 நம்ம என்னமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 பாஸ்பாரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். அலுமினா, ஆனைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு இதில் யாரை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, இப்போ நாம் புக்கில் வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு மேலே ஒரு பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அலுமினா, பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் ஆனைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் as a dehydrating agentனு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வெறும் H2SO4 மட்டும் வச்சு படிச்சுட்டு எக்ஸாமில் எங்கேயாச்சும் H3PO4 இல்லைனா அலுமினா L2O3 ஆனைட்ரஸ் ஜிங்க் குளோரைடோ உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஐயோ இதை நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுவும் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகலாம் அப்படிங்கிற நோட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ Al2O3 அலுமினா யூஸ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ ஆனைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் உங்களுக்கு என்னவா யூஸ் ஆகலாம், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகலாம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டேன், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லிட்டேன். சரி, டீஹைட்ரேஷன்னா என்ன சார், முதல்ல இங்கே யார் வெளியில் போக போகிறா அப்படிங்கிறத பார்த்துடலாம். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர் டீஹைட்ரேஷன் ஏஜென்ட்ஸ். ஸோ கைஸ், இங்கே வெளியில் போகிறது யாருன்னா வாட்டர். ஆல்கஹால்லேருந்து வாட்டர் வெளியில் போகுது. ஸோ ஹைட்ரேட்டிங்னா தண்ணியை ஏற்றுறது, அப்போ டீஹைட்ரேட்டிங்னா தண்ணியை வெளியில் எடுக்கிறது தானே. இன்னும் தண்ணி பற்றாக்குறையை தான் நம்ம டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். பார்க்கலாமா? ஸோ கைஸ், லெட் மீ டேக் எத்தில் ஆல்கஹால் CH3CH2 எத்தில் ஆல்கஹால் எடுத்தாச்சா, விச் இஸ் எத்தனால். கரெக்டாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எழுத நேமு கீழே எழுதுங்க. சில ரியாக்ஷன்ஸ்லாம் நான் மறந்துட்டாலும் நீங்கள் எழுத நேம் எழுதிட்டு வாங்க. என்னங்க பாருங்கள், இப்போ ஐம் கோயிங் டு யூஸ் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டு ஐம் கோயிங் டு ஹீட் இட் வித் 443 கெல்வின். இந்த டெம்பரேச்சரில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் தான். 443 கெல்வினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆல்கஹாலை வந்து ஹீட் பண்ண போகிறோம். கைஸ், இந்த ஆல்கஹாலை ஹீட் பண்ணும்போது இங்கே என்ன நடக்க போகுதுன்னா H2O வெளியில் நடக்க போகுது. அண்ட் இங்கே எலிமினேட் ஆக போகிறது பீட்டா ஹைட்ரஜன். இந்த ஆல்கஹால் குரூப்போட வெளியில் போகுது. பீட்டா ஹைட்ரஜனா, அது யார் சார் பீட்டா ஹைட்ரஜன்? ஆல்ரெடி நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய அந்த கார்பன் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். அந்த ஆல்ஃபா கார்பனுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பீட்டா கார்பன். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆல்ஃபான்னா என்ன, ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ஒட்டி இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன். அதுக்கு அடுத்தது இருக்குது யாருங்க, பீட்டா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பன் கூட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோம். பீட்டா கார்பன் கூட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பீட்டா ஹைட்ரஜன் சொல்லுவோம். அப்போ இந்த காம்பவுண்டில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். எத்தனை பீட்டா ஹைட்ரஜன் இருக்குது, 3 பீட்டா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, இந்த OH வந்து பீட்டாவில் இருக்கக்கூடிய அதான் பீட்டா ஹைட்ரஜன் ஒருத்தன் கூட சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆக போகுது. ஸோ ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் பீட்டா எலிமினேஷன். பாருங்களேன் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ லெட் மீ ரைட், உங்களோட புரிதலுக்காக நான் எப்படி எழுதுறேன்னா இந்த OH நான் இப்படி எழுதிக்கிறேன் கைஸ். அண்ட் இந்த CH3 வந்து நான் எப்படி எழுதுறேன்னா CH2 இங்கே எழுதிட்டு H கீழே எழுதிக்கலாமா, H நான் கீழே எழுதிக்கிறேன். இப்போ இங்கே என்ன எலிமினேட் ஆக போகுது பாருங்கள், இந்த வாட்டர் அப்படியே எலிமினேட் ஆக போகுது. புரிஞ்சுதா? HOH வாட்டர் எலிமினேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு மிச்சம் என்ன இருக்கும், CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் H2O. தண்ணீர் வெளியில் போயிடுச்சு, இவங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பாண்ட் கார்பன் கம்மியாகுது. ஸோ இட் வில் ரீஅரேஞ்ச் டு ஃபார்ம் எத்திலீன் ஆர் எத்தீன். கரெக்டாக எனக்கு என்ன கிடைக்குது, எத்தீன் கிடைக்குது. எத்தனால்ல இருந்து ஐ காட் எத்தீன். ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அல்லது எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால், எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் திஸ் மெக்கானிசம் ஃபாலோஸ் E2. இது என்ன மெக்கானிசம் அப்படின்னா E2 மெக்கானிசம். E2 லாஸ்ட் இயர் நம்ம படித்த மாதிரியே தான் கைஸ். E2 மெக்கானிசம், இட் ஃபாலோஸ் E2 மெக்கானிசம். ஸோ கைஸ், எப்படி ஒரு பிரைமரி ஆல்கஹால் வந்து HCl கூடலாம் சேரும்போது SN2 மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுதோ, அதே மாதிரி பிரைமரி ஆல்கஹாலை நீங்கள் டீஹைட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் ஃபாலோ E2 மெக்கானிசம். சேம் ரியாக்ஷன் தான். ஸோ E2 மெக்கானிசம்னா என்னென்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இங்கே பாருங்களேன். ஸோ லெட் மீ டேக் த சேம் காம்பவுண்ட் CH3 CH2 OH எடுத்துக்கோங்க. அது கூட நான் இப்போ H2SO4 தான் ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். H2SO4 நான் எப்படி பிரித்து எழுதுறேன் பாருங்கள் கைஸ்.
H2SO4 HHSO4னு பிரிச்சுக்கிட்டேன். எதுக்காக சார் இப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த ப்ளஸ் காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா கைஸ், ஆசிட்னாலே H ப்ளஸ் இருக்குன்னு சொன்னோம், அந்த H ப்ளஸை காட்டுறதுக்காக தான் நான் பிரித்தேன். ஸோ இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து புரோட்டனேட் ஆகுமா. ஸோ புரோட்டனேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த HSO4 தனியாக போயிடும், விட்டுருங்க, HSO4 மைனஸ் தனியாக போயிடும். அப்போ மிச்சம் இருக்கும்போது என்ன இருக்கும் உங்களுக்கு, CH3 CH2 தென் இங்கே ஒரு OH இங்கே வந்து O ப்ளஸ், ஒரு ஆல்கஹால் புரோட்டனேட் ஆயிடுச்சு, ஒரு புரோட்டனேட்டட் ஆல்கஹால் கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா. இதே தானங்க நம்ம SN1 SN2லையும் படித்தோம், அதே தான் இங்கே நடக்குது. ஒருவேளை இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல் இருந்ததுன்னா அந்த நியூக்ளியோஃபைல் வந்து இதை அட்டாக் பண்ணும், அப்போ இது வந்து வெளியில் போகும். கரெக்டாக. இங்கே நியூக்ளியோஃபைல் பெரிய நியூக்ளியோஃபைல் யாரும் கிடையாது, அதனால இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் யாரும் இல்லாத காரணத்தினால இந்த CH2 இருக்கு இல்லைங்களா, அந்த CH3ல ஒரு H இருக்கு இல்லையா, அந்த H இங்கே இடத்துக்கு வரும். எப்போ வரும், அதுக்கு முன்னாடி இது வந்து டிஸ்லோகேட் ஆகும். அங்கேயும் தானங்க படித்தோம், இந்த H2O வெளியில் போகும், வெளியில் போகும்போது அதை யார் வந்து இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க, இந்த H வந்து ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க. SN சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு எலிமினேஷனுக்கு இதான் வித்தியாசம். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் இந்த இடத்துல யார் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இன்டர் மாலிகுள்ள இருக்கக்கூடிய, அதான் ஒரே மாலிகுள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரஜனே இங்கே டபுள் பாண்டாக மாற போகிறான். யார் வெளியில் போகிறான், ஒரு H2O வெளியில் போகுது. புரிஞ்சுதா, ஒரே ஸ்டெப்பில் ரெண்டு ப்ராசஸ் நடக்குதா. ஸோ ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் E2 மெக்கானிசம். ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்கள். அப்போ வெளியிலலாம் போனது போக மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் ஒரு H2O இருக்குது. இவ்வளோ தான் கைஸ் ரியாக்ஷன், ஈஸியாக. திஸ் இஸ் வாட் E2 மெக்கானிசம். அப்போ E1ல் என்ன நடக்கும், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நாம் E1 மெக்கானிசத்தை பற்றி ரொம்ப கிளியராக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தவங்க லைக் போடுங்க, புரியாதவங்க உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். We will meet in the next video. Thank you.